Before starting this session, I want to know how many of you are still reading? இன்னும் எத்தனை பேர் படிக்கிறீங்க? டெய்லி படிக்கிறோம் மேம். ஓகே உஷா, அப்படியே இருங்க, பாஸ் உங்களுக்கு. ரெஸ்ட் ஆல். வேற யாராவது சொல்லுங்க, யாராவது படிக்கிறீங்களா? நான் எல்லாம் படிக்கிறதே இல்லைங்க. ஜி நம்ம படிக்கிறது இல்ல ஜி, நம்ம நீங்க பையனோட படிக்கிறீங்கல்ல. ஓகே நவ கம் ஆன் உஷா. அது ஓகே. சரி பிரவீனா, நீங்க படிக்கிறீங்களா? அதோ ரீடிங். ஆமா ஆமா, நான் வந்து ரீடிங்லாம் பண்றேன். ஏதாவது டைம் மேனேஜ்மென்ட் புக் அது மாதிரி ஏதாவது எடுத்து படிப்பேன். ஓகே சூப்பர். சோ அது இல்லாம ஜெனரலா நீங்க எல்லாரும் ரீட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அதுதான் என்னோட क्वेश्चन. இப்போ நான் ஒரு ஹிண்ட் மாதிரியே கொடுத்துட்டேன். அதுக்கு நீங்க எங்க பசங்கள தான் கேட்கணும். அவங்க ரீட் பண்ணாங்கன்னா நாங்க பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இல்ல, ட்ரூலி ஸ்பீக்கிங் அப்ப விட இப்ப எல்லாருமே ரீட் பண்றோம். as we all know that we have this thing with social media. So முன்ன வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் லேடிஸ் வந்து we don't take much effort to take we didn't take much effort to sit and read. ஓகேவா? ஸோ வி திங்க் தட் அது வந்து ஒரு மென்னோட இதுவாக கூட குவாலிட்டியாக கூட நம்மளோட கல்ச்சரில் ஒரு சைடாக ஒதுக்கிட்டோம். அண்ட் அகேன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈவினிங் டு த எண்ட் ஆஃப் த டே தான் நம்ம படிப்போம், லேடிஸ் படிக்கிறாங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ பட் நவ் திஸ் ஹஸ் பிகம் டோட்டலி டிஃப்ரெண்ட். வி ஆல் ஆர் ரீடிங். எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் ரீடிங். அது வந்து என்ன சொல்றது, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களாலும், தமிழ் படிக்க மட்டுமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் இப்போ நம்ம ஊர்லேயும் எல்லாருமே படிக்கிறோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நீங்க எல்லாருமே பர் டே எவ்வளோ நேரம் ரீட் பண்றீங்க? எத்தனை மெசேஜ் ரீட் பண்ணுவீங்க பர் டே மேக்ஸிமம் ஆஃப்? சொல்லுங்க, எத்தனை மெசேஜ் ரீட் பண்றீங்க? இல்ல எத்தனை ஃபார்வர்ட்ஸ் ரீட் பண்றீங்க? இன் டோட்டல் சோஷியல் மீடியாலன்னு சொல்லணுமா இல்ல இந்த ஃபார்வர்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா? ஃபார்வர்ட்ஸ்லயே நான் கேக்குறேன். நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீங்க இதுன்னு கண்டிப்பா ஓபன் பண்ணி பார்க்காம ஜஸ்ட் ஃபார்வர்ட்ஸ் மட்டுமே பர் டே ஹவ் மச் யூ ஆர் ரீடிங்? எத்தனை நிமிஷம்? என்னோட மொபைல் யூசேஜ் டைம் ஃபார் ரீடிங் வந்து 2 hours வரும். ரீடிங். ஓகே. சோ அது வந்து நீங்க சர்ச் பண்றதா இல்ல ஃபார்வர்டட் மெசேஜ் லிஸ்ட் படிக்கிறதே சொல்றீங்களா நீங்க? எல்லாத்தையும் சேர்த்து தான். நான் மொபைல் யூஸ் பண்றதே ஒரு 2 hours 2.5 hours. சரி ஓகேவா? ஸோ ஜென்ரலாவே ஐ மேட் a research on that too. ஸோ இந்த மொபைல்ஸ், டிவி, சோஷியல் மீடியாஸ்ன்னே பார்த்தீங்க அப்படின்னாலே டிவி அந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாமே அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸ் தான். ஓகேவா? இட்ஸ் நாட் மென். நம்ம நினைக்கிறோம் ஆம்பளைங்க தான் வந்து நிறைய நேரம் லேப்டாப் முன்னாடி உட்காந்துருக்காங்க, டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். த ட்ரூத் இஸ் நாட் தட். வி விமென் ஆர் யூசிங் இட் அ லாட். நம்ம தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ சின்ஸ் வி கெட் த டைம், அவங்க போனதுக்கு அப்புறம் மேபி அந்த ஃபர்ஸ்ட் 2-3 hours எழுந்த உடனே வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஒர்க், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் இனஃப் டைம். அதாவது அப்படியே கண்டினியூஸாக இல்லைனாலும் ஆன் தி கோ ஒரு மெசேஜ் வரும்போதும் வி மே சிட் வித்வுட் நோயிங் இட் 15 to 20 minutes கூட உட்காந்துருவோம் நம்மள அறியாமலே ஒரு நேரத்தில். ஸோ வாட் வி ஆர் ரீடிங் நவ், தட் இஸ் த அதர் திங். ஸோ சம்டைம்ஸ் இப்போ உங்களோட ஃபார்வர்டட் மெசேஜ் இஃப் இட் இஸ் அ குட் இன்ஃபர்மேஷன் இட் ஹேஸ், இன் தட் வே யூ ஆர் கெட்டிங் சம்திங். என்ன சொல்றது, அதாவது ரீடிங்னாலே ஜென்ரலா படிக்கிறதுனாலே யூ ஆர் கெட்டிங் சம் இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் தட் இன் டு ப்ராக்டிஸ், நல்ல விஷயமா இருந்தால் அது ப்ராக்டிஸ்ல கொண்டு வந்துடுவீங்க. இட் சேஞ்சஸ் யுவர் லைஃப் ஸ்டைல், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கிற விஷயங்கள் சில நேரங்கள்ல நெகட்டிவாகவும் இருக்கும். வி டோன்ட் நோ, ரைட்? அன்லஸ் அண்ட் அன்டில் வி ரீட் இட் வி won't know whether it is a good thing or bad thing. I mean அந்த கண்டென்ட்டோட கடைசி மாரல் வந்து நம்மளுக்கு நல்லது கொடுக்குதா கெட்டது கொடுக்குதா நம்ம தெரியாது. we will be keep reading it, right, until the end. sometimes நம்மளுக்கு பிடிக்காம கூட போயிடும். சரி இவ்வளவு தூரம் படிச்சுட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே இருக்குன்னு அதையும் படிச்சு முடிச்சிருவோம். so if it is a good thing, பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், நெகட்டிவா இருந்தா you will get all the negative thoughts. so now all the women and men are reading their mobile, right? so you are getting some messages in this and we are keep reading it, right? so இவ்ளோ மெசேஜஸ் படிக்கிறோம். so நீங்க 2 hours சொன்னீங்க, மினிமலிஸ்டா ஒரு half an hour வச்சுக்கோங்க. why you are giving the option to other person to choose what you need to read? கரெக்டா? அந்த அரை மணி நேரத்துல உங்களோட சாய்ஸ்ல நீங்க படிங்களேன். பிரவீனா சொன்னாங்க டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க, நம்ம பசங்களுக்காக நம்ம படிக்கிறோம். why we are giving the time for the others? again நான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன், keep your time for yourself ன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த ரீடிங்கும், மேக் ஷூர் தட் நீங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிற மெசேஜ் வந்து, என்ன படிக்கணும்னு நீங்க ஆசைப்படுற விஷயம் வந்து உங்களோட சாய்ஸா இருக்கணும், நாட் ஃப்ரம் அதர்ஸ். நீங்களே ஒரு விஷயத்தை இப்படியே யோசிச்சு பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் தேர் மெசேஜஸ் பர் டே, ஒண்ணுமே இல்லை, உங்க பையன் ஸ்கூல் புக்கே வச்சுக்கோங்க, கிரேட் 1 புக்கே, மேக்ஸ் புக்குன்னு வச்சுக்கோங்க.
உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குது இல்லை இங்கிலீஷ் பிடிக்குது, அந்த என்டையர் புக்கே டெய்லி ஒரு பேஜ் அரை மணி நேரம் படிச்சு பாருங்க. வாட் யூ வில் பிகம்? யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட், ரைட்? ஸோ அந்த ஒரு அரை மணி நேரத்தை நீங்கள் பர் டே உங்கள் மொபைலில் செலவு பண்ணுற நேரத்தில், இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் புக், ஐ எம் நாட் டெல்லிங் தட் யூ ஹேவ் டு கோ அண்ட் பை சம் திஸ் கைண்ட் ஆஃப் புக். இப்படி தான் புக்கு வாங்கணும், அப்படி தான் புக்கு வாங்கணும்னு இல்லை. நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கிற புக்கு என்னன்னா நம்ம பசங்களோட ஸ்கூல் புக்ஸ். ஸோ அவங்க எந்த கிரேடாக இருந்தாலும் அந்த கம்ப்ளீட் கிரேட் ஒரு புக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட். இன் தட் வே யூ கேன் டீச் யுவர் சன் ஆர் த டாட்டர். அவங்க குழந்தைங்க நீங்கள் பெட்டராக டீச் பண்ண முடியும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஏன்னா நம்ம இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஏபிசிடி எப்படி சொல்லி தரோம்? வி ஆர் இன் அட்வான்ஸ், வி ஆர் டீச்சிங் தெம், ரைட்? ஸோ இப்போ ஸ்கூலில் சொல்லி தரதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் கோயிங் டு ரீட் த ஹோல் கண்டென்ட் ஆஃப் த புக், யூ மே பி நோயிங் இட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங். ஸோ உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ நீங்கள் கட நெக்ஸ்ட் என்ன வரும்ன்றதை சொல்லிக் கொடுக்க முடியும். வி டோன்ட் நீட் டு ஸ்ட்ரகிள். அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் த எக்ஸாம்ஸ் வி டோன்ட் நீட் டு சீ த, ஏன்னா நம்மளே படிச்சிருந்தாலும் நிறைய விஷயம் நம்மளுக்கே ரெஃப்ரெஷ் பண்ணணும், ரைட்? வி ஹாவ் டு டூ த ரிவிஷன். ஸோ அந்த ரிவிஷனே இல்லாமல் குயிக்காக நீங்கள் ரீட் பண்ணதுனால, ஏற்கனவே நீங்கள் படிச்சதுனால, யூ கேன் ஜஸ்ட் மேக் அ குயிக் நோட் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் அப் ஃபார் ஹிம், ரைட்? ஸோ அந்த வகையில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிற நீங்கள் நாள் பட என்ன ஆகும்? அந்த கிரேட் 1 விடுங்க, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4, இந்த எல்லா செட் ஆஃப் புக்ஸும் படிச்சா you will become an expert in anything that what you need. So either you can be a maths teacher or English படிச்சீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் டீச்சரா ஆயிடலாம். கரெக்டா? ஸோ பெரிய ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் யூ கேன் மேக் சம் tutor. You will become a tutor within 4-5 years or 6-7 years அப்புறம் you will become an good teacher, right? So அப்போ அப்படியே அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடுது. So now you make a choice and you read what you want. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் இங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம். ஸோ ரிமெம்பர் தட் whenever you are reading a message, think of this. அட்லீஸ்ட் நீங்க 30 minutes படிக்கலனா கூட 15-20 minutes மேக் ஷுர் தட் இட் இஸ் கோயிங் டு பி யோர் சாய்ஸ். உங்க சாய்ஸ்ல நீங்க படிங்க. அதை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஈவன் தோ அதையும் நீங்க இந்த மொபைல்ல பண்ணாதீங்க. பிகாஸ் வென் வி ஸ்டார்ட் ரீடிங் ஹாப்பியா நம்ம படிக்க ஆரம்பிப்போம் ஏதோ ஒரு விஷயத்த, என்ன ஆகும்? யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் கால், மெசேஜ் ஆர் யூ வில் கெட் அ கால். ஸோ அந்த வகையில் அதுவும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக தான் ஆயிடும். ஸோ ரிமெம்பர் டு ரீட் சம்திங் ஃப்ரம் தி டெக்ஸ்ட் புக்ஸ். அது என்ன புக்காக இருந்தாலும் சரி, இட்ஸ் அப் டு யூ. பட் மேக் ஷுர் தட் 15-20 minutes வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு பாருங்க. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு வார்க் மாடல் லேர்னிங் ஸ்டைல். ஸோ ரைட்டிங்கை பற்றி நான் இப்போ சொல்லலை. வென் யூ வில் கோ ஆஃப்டர் திஸ் ஒன் பை ஒன் நம்ம போகலாம். ஓகேவா? ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னிங் ஸ்டைலில் எனக்கு பாருங்க. ஸோ VRK, ரைட்? ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு see R. ஸோ R இஸ் நத்திங் பட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னிங் ஸ்டைல். ஸோ நம்ம இதை பார்த்து சாதாரணமாக இது பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, இது என்ன பெரிய விஷயமா, we all know it அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஐ ஃபீல் இந்த 4 விஷயத்திலேயே VRKல வந்து இந்த R லேர்னிங் ஸ்டைல் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் எது வந்து சின்ன விஷயம், எது சிம்பிள்னு நினைக்கிறோமோ உண்மையிலேயே அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதை பத்தின புரிதல் இல்லாம போயிடுறோமோன்னு தான் தோணுது. தட் இஸ் வாட் ஐ ஃபீல் தட். ஸோ இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர்ஸ்னா ஆப்வியஸா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்க படிச்சு எல்லாத்தையும் எழுதி பார்த்தாதான் அவங்களோட மெமரியில வந்து அவங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற இவங்களோட பெஸ்ட் என்ன அப்படின்னா, they are learning a good language. So அந்த ரைட்டிங் வந்து எழுதி பார்க்கறதுனால, ஸோ சம்டைம்ஸ் அந்த எழுதும் போதே நம்மளுக்கு தெரியும் இந்த வார்த்தையை தப்பா எழுதிருக்கோம், இதுக்கு பதிலா இந்த வார்த்தைக்கு பதிலா இன்னொரு நல்ல வார்த்தையை we can add it அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நான் என்னோட எக்ஸாம்ஸ்லயே நம்ம யோசிப்போமே, we will be writing an essay, right? ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு கிரியேட்டிவ் ரைட்டிங்ல நம்ம CBSE ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங்னு ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பிக்சரை பார்த்து எழுத சொல்லுவாங்க, or they will give you an essay, right? So அந்த essaysல எழுதும்போது we will be keep repeating one particular word. Why it is so? Because we are not reading much. நம்ம அதிகமா படிச்சோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ன்ற ஒரு வார்த்தைக்கு இன்னுமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றோம். we didn't turn up for the new word. So when I was doing that, அப்போ என்னோட பேப்பரை நானே படிக்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்ட என்ன விஷயம்னா, எப்ப பாரு இந்த எக்ஸாம்பிள்லே எழுதுறோமே, why don't we write something else? So I started writing instance. ஸோ அந்த மாதிரி பிகாஸ் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள், பிகாஸ் we don't know what to write instead of that, அதுக்கு பதிலா வேற என்ன புது வார்த்தையை நம்ம எழுதுறதுன்னு நம்மளுக்கு தெரியல. இதை தான் நான் கம்யூனிகேஷன் கிளாஸ்லயும் கூட சொல்லியிருப்பேன். when you don't read, we can't speak a good English too, right? ஸோ திருப்பி அதே இங்கிலீஷ் பேசுவோம், பட் our English is like normal, ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். ஸோ இதே தான் ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர்ஸும் அப்படியே தான் பார்த்து எழுதுவாங்க. பட் அது நாள் பட அவங்களோட ரைட்டிங் ஸ்கில் நல்லா இருக்கிறதுனால
டெஃபினட்டா அவங்களோட லாங்குவேஜே மாறிடும். தே ஹாவ் அ குட் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருந்தாலும் சரி, அது வந்து ரைட்டிங் ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி, எவ்ரி திங் வுட் பி வெரி பர்ஃபெக்ட். அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துடும். தென் அவங்களோட இது எப்படின்னா போர்டு, பவர் பாயிண்ட், இது எல்லாமே வந்து அவங்களோட ரொம்ப ஈஸியஸ்டா இருக்கும். ஸ்பெஷலா சொல்லணும்னா லெக்சரர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது தே மேக் அ நோட், ரைட்? ஸோ அவங்களோட கிளாஸ் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தட் வுட் பி லைக், அது அந்த நோட்ஸ் பார்த்தாலே போதும் உங்களுக்கு, யூ வில் பி ஃபுல்ஃபில்ட். ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹஸ் ஹேப்பன் இன் தி கிளாஸ். நம்ம கிளாஸ்ல என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன பிக்சர் பார்த்தாலே, அவங்க நோட் புக் பார்த்தாலே வி கேன் கெட் கிளாரிஃபை, ஓகே இதுதான் நடந்திருக்கு கிளாஸ்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இது மாதிரி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இவங்க வந்து லைப்ரரியே ஒரு செகண்ட் ஹோம்னு கூட நினைப்பாங்க, அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்க லைப்ரரியில இருக்கிற டைம் வந்து இவங்களுக்கு ரொம்ப லீஜரா, அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் தே ஆர் இன்டென்சிவ் ரீடிங். ஸோ அதையும் நான் சொல்றேன், இன்டென்சிவ் ரீடிங் என்னன்னா, ஸோ வென் தே ஸ்டார்ட் ரீடிங், இவங்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் ஸ்கூல்ல போய் போர்டை பார்த்து லெக்சர் சொல்லி கிளாஸ்ல எடுத்தா கூட தேல் பி ஸ்கோரிங் குட் மார்க். ஸோ இந்த குழந்தைங்க சாதாரணமா டீச்சர் சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையுமே கவனிச்சு நோட்ஸ் எழுதிட்டாங்க அப்படின்னா தேல் பி தி பெஸ்ட். ஸோ அவங்கள மாதிரி யாருமே வந்து நல்லா படிக்கவும் முடியாது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ பிக் ஆன் நோட்ஸ், அதான் சொல்லிட்டேன், பெர்ஃபெக்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும்ன்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க, இருக்கவும் முடியும். பட் தே ஹாவ் ஒன் ப்ராப்ளம், அந்த பிக்சர்ஸ் பார்த்தா வராது இவங்களுக்கு. வந்து விஷுவல் பார்த்தா எதுவுமே புரியாது, இந்த டயக்ராம்ஸ் பார்த்தா எதுவுமே அவ்வளோ ஈஸியா புரியாது. தோ தே see it again, அவங்களுக்கு வந்து உட்கார்ந்து படிச்சு அதை பத்தின வேர்ட்ஸோ நோட்ஸோ எழுதினா மட்டுமே தான் they can understand. So I don't want to go for the learning tips. Now I'm going for the different types of reading. So readingல எத்தனை இருக்கு? Because நம்ம இப்ப ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து ரீடிங்ன்றது கம்பல்சரி. ஸோ ஆனால் அவங்க ரீடிங்கு என்ன மாதிரி பண்ணணுன்றதை நம்ம சொல்றது இல்லை. பிகாஸ் நான் ரொம்ப நாள் வரைக்குமே எனக்குமே எப்படி சொல்றது, நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம எல்லாருமே லாஸ்ட் மினிட் ரீடராக தான் இருப்போம் இல்லையா? ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4 சாப்டர் வந்து எக்ஸாம் இருக்குன்னா நம்ம மினிமலிஸ்டா 1 or 2 சாப்டர்ஸ் தான் முடிச்சிருப்போம். ஸோ எக்ஸாம் முன்னாலோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ தான் அடுத்த 2 லெசன்ஸ் நம்ம பசங்க உட்காந்து கவர் பண்ணுவாங்க. ஆர் வி வில் கெட் சான்ஸ் டு சிட் வித் தெம் அண்ட் வி வில் பி ரீடிங். ஸோ அந்த ரீடிங் பண்ணும்போது என்ன மாதிரி ரீடிங் இருக்கு, ஸோ இந்த மாதிரி ரீடிங் இருந்தா நம்ம குழந்தைங்க கண்டிப்பா எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து நான் ஒரு சும்மா ஒரு இதுவாக தான் கொடுத்துருக்கேன். ஐம் நாட் கோயிங் இன் டீடைல். மேபி இன் another class I will go for detailed as we are in the reading learning style, writing style. So skimming, scanning, extensive, இன்டென்சிவ். ஓகே, ஸோ ஸ்கிம்மிங்ன்றது நம்ம இந்த பாலாடை எடுப்பாங்க தெரியுமா, ஸ்கிம்டு மில்க்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதை தான். ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அதை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், அப்படிதான் நம்ம படிப்போம். ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட் ரீடர், எப்பவுமே லாஸ்ட் மினிட்டா எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றாங்க பசங்க அப்படின்னா we just want to know அட்லீஸ்ட் இது என்னதான் இருக்குன்னு படிக்கிறது தான் அந்த ஸ்கிம்மிங். ஸோ ஸ்கேனிங் வில் பி லிட்டில் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் மேம் கேட்டிருக்காங்க, இப்போ மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு அவங்க ரிவைஸ் பண்றாங்க அப்படின்னா இஃப் தே கெட் சம்திங், ஓகே இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் ரீட் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் தி ஸ்கேனிங். ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் ஒன் பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ மேபி அது டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பர்டிகுலர் நேமா இருக்கலாம், பர்சனோட நேமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேடி எடுக்கிறது தான் ஸ்கேனிங். Then we know that extensive is detailed reading. So detailed தான் நம்ம படிக்கிறோம். ஸோ குழந்தைங்க நம்ம படிக்கிறாங்க அப்படின்னா மேக் ஷுர் தட் இதுல வந்து நம்ம போக வேண்டியது ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த 4வது கீழே fourth, even if you are not going for the 4th type of reading, at least they have to reach the 3rd type of reading. So this can be happened or it can happen on its own by the child when the child reads for the 2nd time at home. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிம்மிங் வந்து ஸ்கூல்லேயே முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஏன்னா டீச்சர் சொல்ற விஷயங்களே அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே மேம் இதுதான் டீச் பண்ணாங்கன்றது நல்லா நம்ம குழந்தைங்களுக்கு தெரியும். பட் அந்த டேட்டோ வேற ஏதாவது நேமோ கேட்டோம்னா அந்த நேரத்தில் அன்னைக்கு ஞாபகம் இருக்கும், பட் ஆஃப்டர் 2nd 3rd day they would forget. ஈவன் நம்மளுக்குமே அப்படிதான் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் கேட்டா எந்த ஒரு ஜென்ரல் செலிபிரிட்டிஸாக இருந்தாலும் சரி, ஒரு பர்சனாலிட்டி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை டேட் ஆஃப் பார்ன் எது கேட்டாலும், அவங்க எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்க எந்த இயர் கேட்டாலும் நம்மளுக்கு we can't remember that well. So அப்ப வந்து இந்த ஸ்கேனிங் நம்ம பண்ண ஆரம்பிப்பாங்க பசங்க. So extensive is the detailed reading and intensive is what which is more required. So intensivena extensivena detailed reading படிக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. intensivena reading for pleasure. So இந்த reading for pleasureன்றது வந்து it cannot happen within one day. So அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம குழந்தை ஃபர்ஸ்ட் டே படிக்கிற அன்னைக்கே வந்து அப்படியே உள்ள உருகி படிக்கணுமான்னு கேட்டா முடியாது, நம்மளாலுமே முடியாது. ஈவன் ஃபார் us it's not possible, right? ஸோ எந்த ரீடிங்கா இருந்தாலும் எதை பத்தி படிச்சாலும் இருந்தாலும் சரி, they have to do this 4 method. So remember that. So ஸ்கூல்ல பண்றது எப்பவுமே ஸ்கிம்மிங் தான்.
அதை தாண்டி ஸ்கேனிங்னு வேணா கொஞ்சம் போயிருக்கலாம். ஒரு சில குழந்தைங்க ஆடிட்டரி லேர்னிங் அந்த எக்ஸ்டென்சிவா கூட போயிடலாம். பட் இன்டென்சிவ் கேன் ஹேப்பன் ஒன்லி வென் தே ஆர் கோயிங் டு ரீட் ஃபார் த செகண்ட் டைம் ஆர் தேர்ட் டைம் அட் ஹோம். 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ அந்த புக்கை எடுத்து படிச்சாதான் அந்த குழந்தையோட மெமரியில போய் எல்லாமே உட்காரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி படிச்சா அன்னைக்கு ஒரு நாள் படிச்சா அவனுக்கு ஞாபகமே இல்லப்பா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. தட் இஸ் த ரீசன் ஐ கிவன் திஸ் டைப்ஸ் ஆஃப் ரீடிங் ஹியர். ஸோ நான் அவங்களோட கரியர் சாய்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஆஸ் யூ நோ, ரீடிங் அண்ட் ரைட்டிங்னாலே அவங்க எழுதி எழுதி பார்க்குறாங்க. ஸோ தே கேன் பி அ ரைட்டர் வெல், பிகாஸ் அவங்க அந்த வேர்ட்ஸை வந்து ரைட்டிங் ஸ்டைல சொல்றதை விட ஐ எம் சேயிங் அபவுட் த ஸ்கில். ஓகே, ரைட்டிங் ஸ்கில் வந்து அவங்களோட இம்ப்ரூவைஸ் ஆறதுனால தே கேன் பி அ ரைட்டர். பொயட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு கண்டிப்பா. ஸோ எடிட்டிங், அட்வர்டைசிங், ரிசர்ச்சிங், எக்கனாமிக் அட்வைசிங் அண்ட் டிரான்ஸ்லேட்டிங், பொலிட்டிஷியன். ஸோ பொலிட்டிஷியன் இன் த சென்ஸ் இவங்களோடதுக்கு வந்து இந்த ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர்ஸோட பெஸ்ட் என்னன்னா தே ஹாவ் த லீடர்ஷிப் குவாலிட்டி. ஓகே, ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்போ ஒரு விஷயத்த படிக்கவும் எழுதவும் ஆரம்பிச்சு அவங்க லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களோ டெஃபினட்டா அவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க லாங்குவேஜ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கில் இல்லையா. ஸோ அதை வச்சு அவங்க தே கேன் கவர் அப் சோ மெனி பீப்புள். ஸோ நான் எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு ஒரு 2 பொலிட்டிஷியனை நான் சொல்லியிருக்கிறேன். ஐ மீன் பொலிட்டிஷியன் ஒருத்தர், இன்னொருத்தர் இல்லை. ஸோ விவேகானந்தர் பத்தி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூ மைட் ஹவ் நோன். அண்ட் கருணாநிதி அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஹீஸ் அ ரைட்டர், ரைட். ஸோ பொயட்டா இருந்தவர் தான். ஸோ நாள் பட அவரோட எழுத்து வந்து எப்படின்னா நம்ம அந்த எழுத்துக்கான மதிப்பு கொடுத்து அவங்கள வந்து உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் தே ஸ்டார்ட் பிலீவிங் தட் ஓகே, என்னால இத்தனை மக்களை என்னால கவர் பண்ண முடியுது, இல்ல இத்தனை மக்களுக்கு என்னால சரி வர ஒரு விஷயத்த சொல்ல முடியுதுன்னு அவங்களுக்கு புரியறப்பதான் தே ஸ்டார்டட் டு பிகம் இந்த மாதிரி லைன்ல என்னால பொலிட்டிஷியனா ஆக முடியும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கள தேடி தன்னை போல வந்துடும். இவர் மட்டும் சொல்ல வேணாம், நம்ம ஜெயலலிதாவையும் சொல்லலாம். ஷீ இஸ் வெரி குட் இன் இங்கிலீஷ், ரைட். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட இங்கிலீஷ் தான் அவங்க வந்து பொலிட்டிக்கல் லைஃப்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ஒரு பிகஸ்ட் ரீசனா கூட இருந்தது இல்லையா. ஸோ எம்ஜிஆர் வந்து அவங்கள பெரிய அசட்டா வச்சுக்கிட்டாரு. ரீசன் பிகாஸ் ஷீ இஸ் வெரி குட் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு இங்கிலீஷை பத்தி, அதாவது இங்கிலீஷ்ல பேசணும்னாலே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு லாங்குவேஜ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கில் இருந்ததுனால வேண்டி ஷி வாஸ் தேர் இன் த பொலிட்டிக்கல் லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்களுக்கு பிடிக்காம உள்ள வந்தாலும் ஷீ ஷைன்ட் அ லாட். பிகாஸ் அந்த மேடை பேச்சுக்கு வந்து தேவை வார்த்தைகள். அதாவது திருப்பி திருப்பி சொன்ன வார்த்தையை நான் இங்க பேசும்போதே கூட சம்டைம்ஸ் ஐ ஃபீல் நான் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டேனோ, அது கூட இன்னும் கூட நல்லா வேற வார்த்தையை சொல்லியிருக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். மேபி அது நம்ம எனக்கு தெரிஞ்சாலும் சம்டைம்ஸ் பேசும்போது இயல்பாவே வந்துடும். பட் வென் யூ ஒர்க் ஆன் தட் அகேன், திருப்பி திருப்பி நான் அதுல வேலை செய்யும் போது என்னோட வார்த்தைகளுக்கு வந்து ஒரு புது பொலிவு கிடைக்கும். இட் பிகம்ஸ் a நியூ வேர்ட். ஐயோ ஓகே, நம்ம புக்ஸே பாருங்க, ஏன் எல்லா புக்ஸ்லயும் வந்து why they are not giving a simple English, why they are putting different words, any idea? ஏன் புது புது வார்த்தைகள் போடுறாங்க ஒரு புக்ல? வந்து சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா. ஒரு சில விஷயங்களை திருப்பி திருப்பி ரொம்ப கடினமான வார்த்தைகளை கொடுத்து அதுக்கான அர்த்தத்தை தேடுற அளவுக்கு நம்மள ஏன் விடணும்? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? இதுக்கு இவ்வளவு சிம்பிளா ஒரு மீனிங் இருக்கே, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கலாமே, ஏன் இவ்வளவு வந்து புரியாத வார்த்தையை தேடி போடுறாங்க, இது படிக்க கஷ்டமா இருக்குன்னு கூட யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஐடியா ஏன் அந்த மாதிரி வார்த்தைகள்? மேம், டு நோ மோர் வேர்ட்ஸ் மேம். டு நோ மோர் வேர்ட்ஸ், ரைட். ஸோ அதுவும் இல்லாம ஒரு புக்கை வந்து நீங்க இந்த புக்கை படிச்சுட்டு அட போயா இந்த புக்கு ஃபுல்லா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி எழுதியிருக்கான்னு சொல்ல மாட்டீங்க. யூ ஃபீல் தட், ரைட்? ஒரு புக்கு போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி, ஒரு வார்த்தை இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 வார்த்தையை திருப்பி திருப்பி அதிகமா ரிப்பீட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ ஃபீல் தட் திஸ் புக் இஸ் போரிங், இட்ஸ் நத்திங் குட், அது நத்திங் இன்ட்ரெஸ்டிங் இன் தட். எதுலயும் அதுல ஒரு பெரிய ஆர்வமே இருக்காது நம்மளுக்கு. ஒரு வெறுமை வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட சம்டைம்ஸ் அதுவுமே நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்காது. கொஞ்சம் அங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எப்படி லைஃப்ல வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளோ ஒரு சந்தோஷம் வரும்போது நம்மளுக்கு எப்படி ஒரு இது இருக்கோ அந்த மாதிரி தான் இதுவும் இல்லையா. புக்கை படிக்கும் போது அது உள்ள நம்ம ஃபுல்லா மூழ்கி போயிடுறோம். தென் we wanted to know more. and லாங்குவேஜை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது, ஒகாபுலரி எப்படி வளர்த்துக்கிறது? ஸோ நான் முன்னாடி கம்யூனிகேஷன் ஸ்கில்லே சொல்லும் போது சொன்னேன், பசங்க வந்து புதுசா இங்கிலீஷ்ல வந்து பேச வரல தெரியல அப்படின்னா அவங்க புதுசா வார்த்தைகள் படிச்சாதான் அவங்களுக்கு தெரியும், இதை எழுதணும், இங்க இப்படி பேச முடியும், இப்படி இந்த இடத்துல அப்படின்றது அவங்களுக்கு புரியும். அந்த மாதிரிதான். ஸோ நம்ம படிக்க படிக்க அந்த புக்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகி நம்ம படிக்கும் போது புது புது வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம லைஃபுக்கும் சரி, நம்ம கிட்ட பேசுறவங்களுக்கும் they feel something interesting. ஓகே, இவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்களே, மேபி அவங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுமோ, இல்ல நல்லா தமிழ் தெரியுமோ அப்படின்னு ஒரு ஆர்வத்துல கூட இன்னும் கூட ஒரு படி மேல போய் அவங்க கிட்ட பேச ஆரம்பிப்போம், ரைட்டா?
ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ லாங்குவேஜ் வந்து பெரிய பெரிய ஒரு அசெட். அதுவும் லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். பிகாஸ் அவங்களோட எல்லா இந்த மாதிரி விஷயம், அதாவது அந்த கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ்னாலே கம்யூனிகேஷனும் சேர்ந்து வந்துடும் இல்லையா, அந்த ரீடிங் ரைட்டிங்கோட. ஸோ தே பிகம் அ பிகஸ்ட் செலிபிரிட்டி. அவங்களால எப்படி வேணாலும் வாழ்க்கையை மாத்திக்க முடியும், அந்த மாதிரி ஒரு டேலண்ட் உள்ளவங்களா இருப்பாங்க. அப்புறம் நான் இங்க விவேகானந்தர் போட்டோ வச்சிருக்கேன். இன்னொரு ரீசன் இருக்கு. தி திங் இஸ், maybe you could have known he is a good reader and writer as well, right? So அவரை பத்தி நிறைய சொல்லணும்னா சொல்லலாம், but I want to just give you a small intro or some small information about him. So அடிக்கடி அவர் வந்து புக்ஸ் நிறைய ரீட் பண்றவரு, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ லைப்ரரியில போய் டெய்லி கண்டினியூஸா போய் புக்ஸ் வாங்கி வாங்கி படிப்பாராம். அதாவது பர் டே he reads one book. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு புக்குன்னு லைப்ரரியில போய், அதுவும் லைப்ரரி புக்ஸ்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அட்லீஸ்ட் மினிமம் 50 to 100 பேஜஸாவது இருக்கும். ஸோ அந்த லைப்ரரியன் he had a doubt, எப்படி நீங்க வந்து ஒரு நாள்ல ஒரு புக்கு முடிச்சுட்டு வந்துடுறீங்க? அவருக்கு டவுட் வந்து he stopped him one day and he was asking him, நீ எப்படி இந்த புக்கை படிச்சிட்டீங்க? நம்புற மாதிரி இல்லை, நீங்க எடுத்துட்டு போய் வீட்டை சும்மா பார்த்துட்டு எடுத்துட்டு வரீங்களா? ஏன் டைமையும் வேஸ்ட் பண்றீங்க, உங்க டைமையும் நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்கன்ற மாதிரி he questioned him. And he said, இல்ல நீங்க எந்த கொஸ்டின் வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். So he asked him many questions and he was ready to answer all those questions and he gave him the good answer. So அவருக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்ததா, எப்படி உங்களால இப்படி, அதாவது ஒரு பஞ்சு மாதிரி, அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றோம் இல்லையா, அப்சர்வேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த அப்சர்ப்ஷன் மாதிரி ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க. how you are able to absorb all the things from that book, எப்படி உங்களால அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னு. ஸோ he said an example. ஸோ ஜென்ரலா நம்ம குழந்தைங்களுக்கு ஆப்பிள்னு சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது அந்த வார்த்தையை கூட்டி படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம்? APPLE. ஓகேவா? ஸோ நம்ம எடுத்த உடனே குழந்தைக்கு ஆப்பிள்னு சொன்னாலும் அதை எழுதுறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? APPLEன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை அந்த குழந்தை என்ன சொல்லுவோம்? ஆப்பிள். ஸோ அவரும் அந்த மாதிரி தான். நம்ம எல்லா புக்கையும் நம்ம படிக்கிறோம், அத்தனை புக்கையும் படிப்போம். ஆனா ஒரு குட் ரீடரால என்ன பண்ண முடியும்னா, இப்ப நம்ம சப் ஹெட்டிங்ஸே வச்சுக்கோங்க, ஹெட்டிங்ஸ் சப் ஹெட்டிங்ஸ்ன்னு வைக்கிறாங்க. ஸோ ஹெட்டிங் கொடுத்துருவாங்க, ஹெட்டிங்னாலும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் புரியாது. சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்கும்போது அந்த சப் ஹெட்டிங்ஸோட ஃபுல் மீனிங் தான் அது. உங்களுக்கு நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா அதுதான் இருக்கும். ஸோ அதுல இருந்து அதுல என்ன சொல்லணுமோ அந்த ஒரு வார்த்தையை தான் சப் ஹெட்டிங்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் அதுதான் சொல்லுவார். ஸோ ஆப்பிள் எப்படி வந்து குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி காட்டுறீங்களோ அது மாதிரி நான் ஃபுல் புக்கையும் படிச்சாலும் அதனோட கண்டென்ட் எனக்கு புரியறதுனால என்னால சிம்பிளா சொல்ல முடியுது. ஸோ ரீடரோட ஸ்பெஷாலிட்டி, அந்த லேர்னிங் ஸ்டைல் உள்ளவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவ்வளோ பெருசா படிச்ச கதையை நம்மளுக்கு சுருக்கி ஒரு வார்த்தையிலயோ ஒரு வாசகத்திலயோ முடிச்சிருவாங்க. ஒரு வித்தின் அ சென்டென்ஸ் they can complete what was it. ஸோ இதுதான் நம்ம டாப் ஸ்கோரிங் ஸ்கில்ஸ் உள்ள பசங்க எல்லார்கிட்டையும் நீங்க போய் பாத்தீங்க, தோ வி மைட் ஆஃப் கிராஸ், நம்ம ஸ்கூல் டைம்ல காலேஜ் டைம்ல நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு குட் கிரேட் எடுக்கிற பொண்ணு கிட்ட போய் பையன்கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னா அந்த எக்ஸாம் முன்னாடி தே வில் கிவ் யூ த இன்ஃபர்மேஷன். அதாவது அதுல என்ன முக்கியமோ எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துருவாங்க. ஹவு இட் இஸ் பாசிபிள் ஃபார் தம், பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிற விஷயம் தான். அதை புரிஞ்சுக்கிற தன்மை அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஸோ விவேகானந்தர் கூட அந்த மாதிரி படிச்சதுனாலதான் he was able to give him the answers very quickly. ஸோ அந்த மாதிரி ரீடிங் ஸ்டைல், அதான் இன்டென்சிவ் ரீடிங் ஃபார் பிளஷர்ன்றது வந்து நம்ம பசங்களுக்கு வரணும் அப்படின்னா டெஃபினட்டா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி சைல்ட்ஹுட். நம்ம ஃபாரினர்ஸ் பார்த்து நம்ம வந்து as I said the spotlight syndrome சொல்லும்போது சொல்லியிருப்பேன், we are copying them from their outer look, right? இப்பவும் அவங்கள நீங்க நிறைய நேரம் கவனிச்சீங்கன்னா when they are traveling, especially மெட்ரோல பார்த்திருக்கலாம், வேற எங்க போய் பார்த்தாலும் you always used to carry a small book. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு though you are going out, remember to take a book. ஏதோ ஒரு மேகசினோ ஏதோ ஒரு புக்கோ கையில எடுத்து கார்ல போட்டுக்கோங்க. make them to read. நம்ம டிராவல் பண்ற டைம்ல நம்ம படிச்சா கூட நம்ம பசங்க நிறைய தெரிஞ்சுப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்ல டிராவல் பண்ற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் பெருசா உட்காந்து படிங்கன்னு கூட எனக்கு சொல்லணும்னு தோணல, பட் திஸ் டைம் would be a very good time because we are often copying them from the branded shoes, branded dress, what not, all the technologies. அவங்க வச்சிருக்க போன்ல இருந்து, ஐபோன்ல இருந்து, இதுல இருந்து அதுல இருந்து எல்லாம் நம்ம ஆசைப்படுறோம், but we are not had a thought about this. And they have a library. Most of the people, they have library at home. ஒரு வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன் இல்ல, நம்ம எந்த ஃபாரினர்ஸ் பார்த்தாலும் சரி, அவங்க they have at least a small book shelf, but we don't have. நம்ம ஸ்கூல் புக்ஸ் தவிர இன்னுமே நம்ம பசங்களுக்கு வேற புக் ஷெல்ஃப்னே ஒன்றும் கீப் அப் பண்றது இல்லை. பட் நவ் I think little better now people are getting to know and at least we are getting books for the children again. So திருப்பி ஆனாலும் அதுவும் எனக்கு தப்பாதான் தோணுது, because we are setting limit only for the children, not for us. நம்ம அதை மறந்துடுறோம். ஸோ நம்மளும் சேர்ந்து படிங்க. ஸோ டெஃபினட்டா மேக் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங். ஓகே, ஸோ ரைட்டிங் பத்தி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட்டிங், இந்த ரைட்டிங் வந்து இப்ப எத்தனை பேர் பண்றீங்க அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
நான் ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டேன். So you might have known we are all writing, right? So messages often we are writing every day, right? Every single day. So இதெல்லாமும் முன்னாடி கிடையாது. முன்னாடி generation, before technology, before this mobile phones, we were not writing. Maybe you could have writing something. What would be that? ஏதோ ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருந்தோம். என்னதுன்னு தெரியுமா? ஏதாவது ஐடியா? பையனோட நல்ல மூமெண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன் மேம். அப்படியா? ஓகே. சோ இல்ல நான் உங்க டைம்ல கேக்கல. திங்க் ஆஃப் யுவர் மாம். அவங்க பீரியட்ல அவங்க என்ன எழுதிருப்பாங்க? வாட் ஷி வுட் ஹவ் ரிட்டன்? பிகாஸ் now இப்ப மொபைல் ஃபோன் இருக்கிறதால நம்ம பால் கணக்கு, லெட்டர்ஸ் பால் கணக்கு, அயன்காரன் கணக்கு. ஓகே. அத தவிர ஒரு முக்கியமான விஷயம் லேடிஸ் டக்குன்னு வரணும் இதுதான். மளிகை சாமான லிஸ்டா? மளிகை சாமான். வெரி குட். சோ இப்ப எத்தனை பேர் அந்த லிஸ்ட் எழுதுறீங்க? How many? எல்லாரும் எழுதுறாங்க மேடம். நீங்க எழுதுறீங்க சார் அப்படி சொல்லுங்க. எல்லாரும் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு எழுதுறது மொண்டாட்டி தான் எழுதுவா, நான் எங்க எழுதுறேன்? ஓகே. அத எழுதுறாங்க இல்லையா? So how many of you still have the habit of writing the grocery list? Grocery list even for the shopping எத்தனை பேர் லிஸ்ட் எழுதுறீங்க? ஆமா மேம், ரேண்டமா போனா எக்கச்சக்கமா கிரெடிட் கார்டு தேயுது. அதனால நானே எழுதுறேன். சோ நம்மளோட ancestors எல்லாரும், நம்மளோட தாத்தா பாட்டி ஆகட்டும், அதுக்கு முந்தையவங்களாகட்டும், எல்லாருமே எல்லாத்தையுமே சரிவரதான் செஞ்சாங்க. நம்ம தான் ஏதோ ஒரு இடத்துல தான் சொல்றோம். இப்போ எனக்கு அதான் தோணுது, எதையோ நம்ம சரியா புரிஞ்சுக்கல, ஏதோ கம்யூனிகேஷன் கேப்போ இல்ல இந்த டெக்னாலஜி வந்ததுனாலயோ ஐ டோன்ட் நோ. பட் ஸ்டில் அம்மா நம்ம அம்மாங்க எல்லாமே சரி, அம்மாங்க இல்லைனாலும் பாட்டிங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. தே மைட் ஹவ் ரிட்டன் அ லிஸ்ட். அந்த ஊ போட்டு அந்த இதுல எழுதணும், மஞ்சள் ஆரம்பிச்சு ஒரு பூஜை சாமான் வாங்குறாங்கன்னா they used to make a list. But still now, till now யாருமே அதை எழுதுறதே இல்ல. ஒரு சில நேரத்துல பண்றோம், ஆனா அதை கீப் அப் பண்றோமா, அதை செய்யறோமான்றது தெரியல எனக்கு. How many of us feel that it is good and it is important to write? So அந்த மாதிரி எழுதி பாருங்களேன். அதுலயே உங்களுக்கு you could get very much clarity what you need in your life. அது ஒரு சின்ன விஷயமா நினைக்காதீங்க. பிகாஸ் அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். அது என்னோட லைஃப்ல இட் வாஸ் a biggest starting point. Because as we all come to Dubai, நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, we can't go and buy everything on every day, right? ஸோ நம்மளோட டைமும் சரி, நம்மளோட இடங்களும் நம்ம ஒரு இடத்துல, பிகாஸ் எல்லா இடத்துக்கும் வீட்டுக்கு கீழே ஷாப்பிங் சென்டரோ ஷாப்பிங் மாலோ இருக்கிறது இல்லை. ஸோ வி ஆஃபன் set in a different place and we wanted some quantity. இதெல்லாம் வாங்கி ஆகணும்னு நம்ம வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி வாங்குற விஷயங்களை நம்ம சேகரிக்க மறந்துடுறோம். ஸோ அது என்ன பண்றோம், நான் ஒரு லிஸ்ட் எழுதி ஐ மேட் அ லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி வாங்கணும்னு ஆரம்பிச்சு இட் brought to me somewhere else. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங். வாரம் நீங்க டெய்லி எழுதலைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் லிஸ்ட் எழுதி பழகுங்க. கண்டிப்பா அதுல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஸ்பெஷலி கோயிங் ஃபார் அ ஷாப்பிங், அது இந்த கேர்ஃபோரா இருந்தாலும் சரி, எனி ஷாப்பிங் மால், வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் கோயிங் அவுட், சும்மா தான் போறேன் அப்படின்னாலும் மேக் அ லிஸ்ட். இல்ல போகவே இல்லைனாலும் ஐ வில் டெல் யூ மேக் அ லிஸ்ட். போகவே இல்லைனாலும் லிஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதனோட டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். வாட் ஹேப்பன்ஸ் யூ நோ. So if you are going to write roughly, நம்ம இப்போ இங்க துபாயில இருந்து இந்தியாவுக்கு போறோம், we all need bunch of things, right? So நம்மளுக்கு நிறைய வாங்குறதுக்கு இருக்கும். இதெல்லாம் இந்தியால வாங்கிட்டு வந்தா we could have had a big savings என்ற ஒரு feel thought எல்லாருக்கும் கண்டிப்பா, அது லேடிஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா அது மைண்ட்ல வந்துட்டு போயிருக்கும். So write a random, அதாவது இதுதான் இல்ல, என்னென்ன தோணுதோ just write it. ஒரு எவ்வளோ எழுத முடியும், 100 எழுத முடிஞ்சா கூட எழுதுங்க. இப்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க இந்தியா போற டைம்குள்ளேயும் உங்களுக்கு தெரியும் எது வேணும் எது வேண்டான்னு. பிகாஸ் நெக்ஸ்ட் அதாவது ஒன் அனதர் டே, ஒரு நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், we will be striking off. இது உண்மையிலே தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஸோ இன் தட் வே யூ வில் கெட் டு நோ வாட் யூ நீட். ஸோ நம்ம இந்த ஷாப்பிங் மாலுக்கோ இல்லை கடைக்கோ போகும்போது சும்மா எதுவுமே லிஸ்டே எழுதாம போறோம், ஒன்றும் வாங்க போறதுல தான் போறோம். பட் சம்வேர் அதர் வே வி ஆர் ஸ்பெண்டிங் அ மணி. எதுக்கோ ஒன்று வாங்கி வச்சிடறோம், ஒன்று ஆசைப்பட்டு வாங்கிடுறோம், இல்லை இது நல்லா இருக்கே அப்படின்னு கூட வாங்கிடுறோம். ஸோ பட் அதை விட முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள், தேவைகள் நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்கு. But we are not fulfilling that. ஓகேவா? ஒரு சின்ன விஷயமா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஒரு டீ ஃபில்டர் தேவையா இருக்கும், அதை வாங்காம தேவையில்லாம வேற என்னத்தையும் வாங்கிட்டு வைப்போம். ஆனா அந்த டீ ஃபில்டர் இல்லையே டெய்லி நம்மளே திட்டிட்டு இருப்போம், நேற்று போனமே வாங்கலையேன்னு. இட்ஸ் பிகாஸ் we are not writing it. So simple things make you a big difference. இப்போவும் நான் சொல்றேன், நீங்க பெருசா வாழ்க்கையில எதுவும் எழுத தேவை கிடையாதுன்னு நீங்க நினைச்சாலும், நம்ம எல்லாம் இதை எழுதினாலே we will get to know what we want really in our life. நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான எந்தெந்த தேவைகள் இருக்கோ அது அத்தனையும் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த வகையில ரைட்டிங் ஹெல்ப்ஸ் டு கிளியர் யுவர் மைண்ட். ஸோ இது மட்டும் இல்லை, ஈவன் இஃப் யூ செக் ஃபார் ஆல் த
பிக் பர்சனாலிட்டிஸ், ஐ மீன் செலிபிரிட்டிஸ், யாரா இருந்தாலும் சரி, பிசினஸ் மேன் ஆகட்டும், நம்ம எல்லாரும் பாக்குறோம். இந்த மூவிஸ் கூட யூ வுட் ஹவ் சீன் பீப்புள் ஆர் ரைட்டிங் டைரி. ஏன் டைரி எழுதணும்? ஸோ டைரி எழுதி வச்சா எனக்கா இருந்தாலும் ஒருத்தவங்க படிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். தென் why they kept writing it? What is the reason? What is the purpose of writing a diary? Any idea? ஏன் டைரி எழுதணும்? இல்லையா? மெமரி. மெமரி. ஓகே. அப்புறம் வேற என்ன? டு டெல் आवर ஃபீலிங்ஸ். சில பேருக்கு வந்து வெளியில சொல்ல பிடிக்காது, ஷேர் பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. சோ அதுவும் ஒரு விஷயம். அது தவிர வேற என்னத்துக்காக எழுதணும்? ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் டைரி எழுதும்போது. கண்டிப்பா. நிறைய வேர்ட்ஸ். அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கும் அதுக்காக தான் ரைட்டிங் எழுதுங்கன்னு சொல்றதுன்னு கூட. ஸோ ஈவன் குழந்தைங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறேன். when they grow up after 5, 6 years, 7 yearsக்கு அப்புறம் வந்து நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. as if you are going to start reading, reading ஒரு ஹாபிச்சுவேட்டா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா they will read many books. ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு சில புக்ஸை வந்து ரிப்பீட்டேட்டிவா படிப்பாங்க. don't get tense or don't get irritated, because நான் மாண்டிசரியில முன்னாடியே சொல்லியிருக்கேன், குழந்தைங்களுக்கு ரிப்பிட்டேஷன் ரொம்ப பிடிக்கும். நாட் ஒன்லி ஃபார் த சைல்ட், ஈவன் ஃபார் அஸ் மெனி டைம்ஸ். நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல பிடிச்ச புக்கா இருந்தா ஒன்னும் இல்ல 4 வாட்டி 5 வாட்டி கூட நம்ம படிப்போம். எப்படி படம் பாக்குறோமோ உண்மையிலே ரீடிங் ஃபார் பிளஷர் உள்ள ஹேபிட் உள்ளவங்க கண்டிப்பா அந்த இன்டென்சிவ் ரீடிங் ஹேபிட்ல உள்ளவங்க வந்து அதை 3-4 வாட்டி கூட படிப்பாங்க அந்த புக்ஸ். ஸோ குழந்தைங்களும் அந்த மாதிரி தான். they would like to read the same thing again. நான் உங்களுக்கு அதுவும் சொல்றேன், குழந்தைங்களுக்கு திருப்பி அதே புக்கு கூட படிங்க. பிகினிங்ல we don't need to change. ஒரே புக்கை வந்து நீங்க படிக்கணுமான்னு யோசிக்காதீங்க. ஒரு சின்ன ஸ்டோரி, அது எந்த புக்கா இருந்தாலும் சரி, ஃபாக்ஸ் அண்ட் தி கிரேப்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஸ்டோரியா இருந்தாலும் சரி, மேக் த ரெப்பிட்டேஷன். திருப்பி படிங்க. ஸோ அந்த திருப்பி படிக்கிறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை வச்சுட்டு ask them to write again. ஓகே. ஸோ அந்த ஸ்டோரியை நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஸ்டோரி டெல்லிங்கா சொல்லிடுவாங்க, பட் ரைட்டிங் ஹெல்ப்ஸ் தெம். ஸோ ரைட் பண்ணும்போது டெஃபினட்டா ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிடும். ஆனா இந்த டைரி எழுதுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, நம்ம லைஃப்ல அன்னைக்கு பர் டே நம்ம என்னென்னவோ விஷயங்களை பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் ஒரு தப்பே பண்ணியிருப்போம், நம்மளால வெளியில சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இட்ஸ் ஆஃபன் இதுல வந்து ஒரு தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹியூமன் நேச்சர், ரைட்? ஸோ அதுல நம்மளுக்கு ஒரு தப்புன்னு நீங்க ஃபீலும் பண்ண வேண்டாம் யாருமே, இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனுஷனால இயல்பா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறு செய்வோம். அந்த தவறை வெளியில சொல்ல முடியாத நேரத்துல அந்த டைரியில எழுதி வைப்பாங்க. The reason is he thinks that we should not repeat the mistake again. So மிஸ்டேக்ஸ் பண்றது மனித இயல்பு, பட் ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக்ஸ் வில் நெவர் ஹெல்ப் யூ, ரைட்? ஸோ நம்மளுக்கு தெரியும் நேற்று லேட் ஆச்சு, ஏன் லேட் ஆச்சு நம்ம ஆஃபீஸ் போறதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மிஸ்டேக்கை நம்ம ரிப்பீட் பண்ணோம்னா we are not a good human. We are not trying to become a good human again. ஸோ இதுதான் வந்து பெரிய எழுத்தாளராகட்டும், இல்லை வந்து பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க டைரிஸ் எழுதுறதுக்கு காரணம் வந்து டு மேக் தேம் a good or perfect human being, to put on that way. So and the writing வந்து it helps you to clear your mind, always remember that, and increases your productivity. நான் சொன்னேன்ல, டைம் மேனேஜ்லயே சொல்லியிருப்பேன், டு டூ லிஸ்ட் எழுதுங்க. அதுவும் இப்பவும் சொல்றேன், டு டூ லிஸ்ட் வந்து நீங்க இந்த டைம் தான் எழுதணும்ல, எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இதே மாதிரி ஒரு கிராசரி லிஸ்ட் போடுற மாதிரி ஒரு 20 ஐட்டம்ஸ் எழுதுங்க. வாட் யூ வாண்ட் ஆர் வாட் யூ வாண்ட் டு டூ. எனக்கு என்ன தோணுது, என்ன பண்ணணும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த 20 விஷயத்த சும்மா ஒரு ரேண்டமா எழுதி வச்சுக்கோங்க. அது பார்லருக்கு போறதா இருந்தாலும் சரி, ஒரு கேக் பேக் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல என் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும்னு சரி, இல்ல என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச ரெசிபி பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், யூ ரைட் இட் ஆன் அ நோட் புக். 20 எழுதுங்க. ஒரு வீக் 1 வீக் எடுத்துக்கோங்க. அந்த 1 வீக்ல அட்லீஸ்ட் அந்த 20ல அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 5 to 6 நீங்க பண்ணீங்கனாலே யூ ஆர் அண்டர் ப்ரொடக்டிவிட்டி, ரைட்? ஸோ ஏன்னா நம்மளுக்கு மினிமலிஸ்டா நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே, நம்ம லேடிஸ் எல்லாரும் சரி, அது மென்ஸும் சரி லேடிஸும் சரி, அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம், நம்ம நினைக்கிற விஷயத்த செய்யறது தான் நம்ம வாழ்க்கையோட பெரிய அச்சீவ்மெண்ட். ஆல் த ஸ்மால் திங், நாட் த பிகஸ்ட் திங் இன் யுவர் லைஃப், ஐ வுட் சே. நம்ம இந்த குட்டி விஷயங்கள் பண்ணும்போதே we are making a big difference. Still we don't understand, இது சின்ன விஷயம் தானே, we are just postponing it. But when you prepone it, when you make it sure that happens, it makes a lot of difference in your life. நீங்க நினைக்கிற 5 விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே you feel that something you have achieved, you feel that you are accomplished something. That is what. So அது ரொம்ப தேவை. ஸ்டாக் பைல் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ் வரும் மைண்டுக்கு, பட் we don't remember that. ஆனா அந்த ஐடியாஸ் நீங்க ரைட்டிங்ல போடும்போது it goes beyond the limit and it helps you for creativity. என்னோட இந்த செஷனே நான் சொல்றேன், what I made this parental guidance, actually speaking I haven't an idea of doing it, or nobody gave me idea of doing it. நீங்க யாருமே பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லவும் இல்லை, இல்ல நான் பண்ணணும் நான் இதுக்கு முன்னாடி நினைக்கவும் இல்லை. But the day one from the childhood I had the habit of writing or creating something new every day. This creativity, நான் கிரியேட்டிவிட்டி கிளாஸ்ல இன்னும் கூட சொல்றேன், ஆனா இப்பயும் திருப்பி சொல்றேன், கிரியேட்டிவிட்டி பண்ணணும், ஏதோ ஒன்று கிரியேட்டிவா பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று ப்ரொடக்டிவா பண்ணணும்னு நினைச்சு
which brought me to this level. So I wanted to do something. I don't want to waste my time, or I want that time only for myself, which makes me happy. நான் அது ஒரு டிராயிங்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்றும் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு புதுசா ஒரு வேலையை பார்த்துட்டேன் அப்படின்னா செஞ்சுட்டோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், if you make a small thing, something new in your life, you feel that that day is a big day, or you had a big achievement on that day. So try doing that. And the ideas எல்லாமே நம்ம கீழே போட்டுட்டு இருக்கோம், குப்பையில போடுற மாதிரி போட்டுட்டோம். Though we have lots of ideas, not only me, all the human beings are creative, right? எல்லாருக்குள்ளேயும் ஒரு creativity level இருக்கு. அதை நம்ம increase பண்றோமா தூங்க வைக்கிறோமான்றதுதான் இப்ப மேட்டர். So remember that, right எதுதான் தோணுதோ அந்த 10ல 20 விஷயத்துல 10 எடுத்து டெய்லி ஒண்ணு செஞ்சீங்கனாலே you are biggest, you got a you have accomplished something. நீங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டதா நீங்க நினைச்சுக்கலாம். You can appreciate yourself and you can tell that to everybody. That would be a very good thing, right? And you can communicate with more clarity. So நம்ம எழுத வார்த்தைகளை கூட, அதான் நான் சொன்னேன், புது வார்த்தைகள் தேடி நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு பதிலா வேற சொல்லலாமே. And how many of us reading the message or thinking of writing the message? கட்டா போகுதுன்னு நினைக்கிறேன், மீட்டிங் எண்ட் ஆக போகுது. Maybe I'll again start it. So messages எழுதுறதுக்கு முன்னாடி how many of you thinking and writing, or how many of you had a revising the letter? So sometimes நம்ம மெசேஜ் பார்ப்போம், அனுப்பியிருப்போம், we will be waiting for the other person to reply us, right? அவங்க நம்மளுக்கு பதில் சொல்லணும்னு வெயிட் பண்ணுவோம். அவங்க டைப் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் அனுப்புவாங்க, சில பேர் அனுப்ப மாட்டாங்க. ஸோ சில பேர் அனுப்பாதப்போ we get worried or we get tensed. But remember that the other person is thinking to write in a better manner. நம்மளுக்கு புரியுற மாதிரி எழுதணும். And especially this technology has improvised a lot. So நம்ம இப்போ நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ரைட்டிங்கா இருந்தாலும் ரீடிங்கா இருந்தாலும் everything is happening through the phone. So remember to take a revision or revise